வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் ஒரு வுட் பாலிஷ் ஃபினிஷிங் நல்லா வரணும் அப்படின்னா நம்ம என்னென்ன செய்யலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு டோர் நல்லா ஒரு மட்டமான ஒரு ஃபினிஷிங் வரணும் அப்படின்னா நம்ம நல்லா தேய்க்கணும். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஒரு டோர் நல்லா ஃபினிஷிங் வரணும் அப்படின்னா நல்லா தேய்ங்க. இப்போ ஒரு டோர் பாருங்கள், இதில் ஃபுல்லாக வால் அறுப்பு இருக்குது. இந்த வால் அறுப்பு நம்ம போனோம் அப்படின்னா கையிலே தேய்ச்சிங்க அப்படின்னா இந்த வால் அறுப்புலாம் போகவே போகாது. பாருங்க, நிறைய மூளை இந்த டோர்லாம் வரும். இது மாதிரி சரியா இழைக்காம டோர் பெண்டாக இருக்கும், அலாலியாக இருக்கும், மூடு மலமாக இருக்கும். இதை நம்ம கையில் தேய்ச்சோம் அப்படின்னா 4 நாள் ஆனால் கூட இந்த ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் வராது. இது நான் பஃபிங் ஷீட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது டோர் மட்டமாக வர்றதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை நான் பஃபிங் ஷீட்டு போட்டு யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு தேய்ச்சி காட்ட போகிறேன். பஃபிங் ஷீட் தான் யூஸ் பண்ண போகிறேன். கார்டில் இந்த கம்பெனி சூப்பராக இருக்கும். இதில் 100 கிரேட் போட்டு நான் தேய்க்கிறேன். ரொம்ப ஹார்டாக இருக்குது, ரஃப்பாக இருக்குது அப்படின்னா இது 36லேருந்து இந்த எம்எஸ் ஷீட் இருக்குது. 36, 60, 80, 100, 120 வரையும் இந்த பஃபிங் ஷீட் இருக்குது. நம்ம நைஸுக்கு ஏற்ற மாதிரி தேய்ச்சிக்கலாம். ரொம்ப ஹார்டாக இருந்தால் 80 போட்டு இது மாதிரி மேலே நம்ம 120 போட்டு தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ஒரு ஃபினிஷிங் இருக்கும். அதுக்கப்புறம் இது மேலே நாம் நைஸ் பேப்பர் தேய்க்கணும். நைஸ் பேப்பர் தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதாவது நைஸ் பேப்பர்னால் இந்த பஃபிங் கோடு போட மாதிரி தேய்ச்சி விட்டுறணும். பஃபிங் கோடுனா உங்களுக்கு கிட்ட காட்டுறேன். இந்த மிஷின் ரவுண்டாக சுற்றும். ரவுண்டாக சுற்றுறப்போ அதில் கீழே ரவுண்டாக விழும். அந்த ரஃப்னஸ்லாம் போகிறதுக்காக நம்ம அந்த மிஷினை யூஸ் பண்ணுறோம். அந்த மிஷினை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது மாதிரி ரவுண்டு கீழே விழும். இது மிஷின் நம்ம கரெக்டாக போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மிஷின் சரியாக போடலை அப்படின்னா கொஞ்சம் இது மாதிரி ரஃப்பாக ஆடாக பள்ளமாக இருக்கும். இதெல்லாம் அந்த ரஃப்னஸ் போகிறதுக்காக நம்ம போடுறது. இந்த கீரல் கண்டிப்பாக வரும். அந்த கீரல் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி நம்ம ரோல் எமரி போட்டு இது மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற கீரல் அது மாதிரி ரஃப்பு எல்லாம் போயிடும். பாருங்கள், இந்த மிஷின் போட்டு தேய்க்கிறேன். அந்த பவுட்ரு நல்லா வரும், மரத்தூள்லாம் நல்லா வரும். இது மாதிரி மிஷின் போட்டு தேய்ச்சதுக்கப்புறம் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். முதல்ல அந்த வால் அறுப்புலாம் இருந்துச்சு, அந்த வால் அறுப்புலாம் இல்லை. அந்த வால் அறுப்புலாம் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். முதல்ல மோடும் பள்ளமாக வால் அறுப்புலாம் ரொம்ப இருந்தது. அந்த கீரல் ரஃப்பு எல்லாம் போயிடுச்சு பாருங்கள். இப்போ தேய்ச்சி பிறகு இந்த மாதிரி நம்ம வுட் பாலிஷ் அப்ளை பண்ணால் நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இந்த வீடியோ